ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி கையெழுத்து போட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நிலப்பத்திரத்தை அந்த ஊர் மக்கள் கையில் நம்ம பரமேஸ்வரி அம்மாவும் சாமுண்டீஸ்வரி குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒப்படைச்சிடுறாங்க. நீங்களே உங்கள் கையால் நிலத்தில் கல் வச்சுட்டு போங்கம்மா அப்படின்னதும் கல்லெல்லாம் வச்சு நில பூஜையெல்லாம் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மரியாதை செலுத்துகிற முகமாக நம்ம பரமேஸ்வரி அம்மாவுக்கு பரிவட்டம் கட்டணும் அப்படின்னதும் உடனே பரமேஸ்வரி எனக்கும் வயசாகிட்டு, ஸோ எனக்கு அடுத்தது எல்லா தகுதியும் என் மருமக சாமுண்டீஸ்வரிக்கு தான் இருக்குது. அதனால இந்த பரிவட்டத்தை என் மருமக சாமுண்டீஸ்வரிக்கே கட்டிடுங்க அப்படின்னு போதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு போதும், இல்லைம்மா அப்படி நீங்கள் சொல்லவே கூடாது. இந்த ஊருக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, உங்கள் பகையை மறந்து இந்த ஊர் மக்களுக்காக இப்படி இறங்கி கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கீங்கம்மா. அதுக்காக நாங்கள் எந்த ஒரு நன்றி கடனும் பண்ண இல்லை, நீங்கள் இந்த மரியாதையை ஏற்றுக்கணும் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரியும் உடனே சரி நீங்கள் எல்லாரும் சொல்லத்தால கேட்குறேன் அப்படின்னுட்டு அவங்களும் சம்மதிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரிக்கு பரிவட்டம்லாம் கட்டி மரியாதை செலுத்திடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா எல்லாமே முடிஞ்சதும் நம்ம சாமுண்டீஸ்வரி, இங்கே பாரு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம மருமக வந்தாலே கூடவே சேர்ந்து கையெழுத்தெல்லாம் போட்டா கொஞ்சம் கொஞ்சமாக பகையெல்லாம் மறந்துட்டா போல இருக்கே, இதை சாக்கா வச்சு நம்ம அண்டிரலான்னு மட்டும் நினைக்காத, இப்போவும் அப்படியே ஃபுல் பகையோட தான் இருந்துட்டுருக்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்கள் குடும்பத்தை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து சந்திரா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அப்போ நம்ம பரமேஸ்வரி பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி, நீங்கள் எது நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க பாட்டி, இன்னைக்கு அம்மா ஊருக்காக அவங்க கூட சேர்ந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கு நீங்களும் நல்லவங்கன்னு புரிஞ்சு உங்களை ஏற்றுப்பாங்க அப்படின்னதும் அது நடந்தால் எனக்கு சந்தோஷந்தாமா அப்படின்னு பாட்டி அந்த இடத்துல பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மறுநாள் வழக்கம் போல் நம்ம சந்திரா டீம் திட்டம் போட்டுட்ருக்காங்க. நம்ம என்னவோ நினச்சோம், இங்கே என்னவோ நடந்துட்டுருக்கு. அந்த காட்டி பையன் என்னென்னா எப்படியோ அக்காவை கையெழுத்து போட வச்சுட்டா. இப்போது அந்த சாமுண்டீஸ்வரிக்கு அந்த ஊருக்குள்ளே இருக்கிற மரியாதை எவ்வளோ தூக்கலாக இருக்குன்னு தெரியுமாங்க. இதுக்கு தான் சொன்னேன், திட்டம் போடும்போது அவன் கண்டிப்பாக நம்மளை விட பல மடங்கு யோசிப்பான், பார்த்து பக்குவமாக பண்ணுங்கன்னு. இப்போ பார்த்தீங்களா, அவனே நம்ம மூஞ்சில் கறியை பூசிட்டான் அப்படின்னு போதும். ஆமாம் சந்திரா, எப்படி தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறானோ தெரியல, அவனுக்கு மட்டும் எப்படி தான் இந்த புத்திசாலித்தனமாக யோசிக்கிற என்ன வருதுன்னு தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லி சிவனாண்டி டீம் செம்ம டென்ஷனில் இருக்காங்க. இங்கே பாருங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாயா புத்திசாலித்தனமாக யோசிச்சு அந்த ரேவதி கதையை முடிக்கலான்னு பார்த்தா கடைசியில் அதுவும் கவனிச்சு அவளும் ஜெயிலுக்கு போயிட்டா. எனக்கு என்ன பண்ணுறேன்னே புரியல. நானும் எப்படியாச்சு அந்த பரமேஸ்வரியை வீழ்த்தி சாமுண்டீஸ்வரி குடும்பத்தையே நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துடலான்னு பார்க்குறேன். அந்த கார்த்திக் பையன் மட்டும் இல்லைனா இன்னது அந்த சாமுண்டீஸ்வரி தெரு தெருவா பிச்சை எடுத்துருப்பா. அந்த அளவுக்கு இந்த காரியமாக பண்ணியிருப்பான் அப்படின்னும் போது சரி அத்தை, இப்போ அடுத்த பிளான் தான் என்ன அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க. இனி என்ன மர்மவில் இருக்குது? எந்த ஒரு பிளானும் இல்லை. நம்ம எந்த ஒரு பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த கார்த்தி அதை சக்ஸஸ் ஆக விடவே மாட்டான். ஒன்றும் அந்த கார்த்தி இருக்கக்கூடாது இல்லையா? அந்த கார்த்தியை சாமுண்டீஸ்வரி கையாலேயே விரட்டி அடிக்க வைக்கணும். இது ரெண்டையும் முயற்சி பண்ணியே நாமும் முழுசாக தோத்துட்டு போகிறோம். இதுக்கப்புறமும் என்ன பண்ண முடியுமேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு போதும். காளியம்மா, நீயே இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது? உன்னை நம்பி தான் நாங்களே இருக்கோம் அப்படின்னு முத்துவேல் சொன்னதும், ஆமாம், நான் ஒரு காரியத்தை கொடுத்தா அதை கூட ஒழுங்காக பண்ண வக்க இல்லை. இப்போது இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், இதுக்கான ஒரே வழி சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை பழி வாங்குறது இல்லை. சாமுண்டீஸ்வரி குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தங்க மேலே கூட நாம் நுனி விரல் கூட பண்ணக்கூடாது. ஏன் அவங்கள இல்லாமல் பண்ணுறதை பற்றி கூட நாம் யோசிக்கக்கூடாது. அது எல்லாத்தையும் ஈஸியாக முடிக்கணும்னா முதல்ல அதை காட்டி இருக்கக்கூடாது. அந்த கார்த்தி கதையை முடிக்கணும் இல்லையா? அந்த சாமுண்டீஸ்வரியை கார்த்தியை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு போதும். உடனே சந்திரா அத்தை, அவன்
அவனை எப்படியோ என் அக்கா வச்சு விரட்டி எடுக்கிறதுக்கு நாங்கள் பண்ணாத முயற்சியெல்லாம் பண்ணி திரட்டாத ஆதாரம்லாம் திரட்டிட்டோம். கடைசி வரைக்கும் அவனை எங்களால் அசைக்கவும் முடியல. என் அக்காக்காரி வேற அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கா. அவளை நம்புறதை விட அந்த காத்தி பையில தான் நம்பிட்டு இருக்கா. அதனால இந்த இதுலாம் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக மறுபடியும் அவன் முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நிற்பான் அப்படின்னும் போதும் அதான் மருமவளே, முதலாவது ஆப்ஷன் நமக்கு சரிப்பட்டு வராது. அதான் சொன்னல, ரெண்டாவது ஆப்ஷன் அவன் கதையை முடிக்கிறது அப்படின்னும் போது அடப்போ காளியம்மா, அவன் காலடி மண்ணை கூட தொட முடியாது, அவனை எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம காளியம்மா இங்கே பாருங்க, பெரிய பெரிய லெவலுக்கு போய் ரவுடிங்களெல்லாம் இறக்கி அவன் கதையெல்லாம் முடிக்க முடியாது. ஈஸியான ஒரு வேலை இருக்குது. அவன் கதையை முடிக்கிறதுக்கு நம்ம சந்திர கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது ஐயோ அத்தை, நான் என்ன பண்ணுறது, ஏற்கனவே இவர் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கிற வீடியோவை காமிச்சு என்ன அவன் மிரட்டிட்டு இருக்கான். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் எது எடுக்க முடக்கா போய் கடைசியில் அவன் அக்கா கிட்டே என்ன மாட்டி விட்டான். அவ்வளவுதான், கடைசியாக என் புருஷனை பெரிய ஆளாக்கணுங்கிற எல்லாமே எனக்கு போயிடும் அப்படின்னு போதும் ஐயோ மருமவளே, நீ பண்ண போகிற விஷயம் அவனுக்கே தெரியாதுல்ல. இங்கே பாரு, பேசாமல் வளமை போல் அவன் டீ கொடுப்பான் இல்லையா, அதில் நான் தருவேன் ஒரு பொட்டல், அதை கலந்துரு, குடிச்சா அடுத்த நொடியே அவன் கதை முடிஞ்சிடும். இங்கே ஹாஸ்பிட்டல் அதுன்னு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி போனாலும் கண்டிப்பாக அவன் பொழைக்க மாட்டான். ஏன்னா அது அவ்வளோ வீரியமானது அப்படின்னும் போது இதுக்கிட்ட சந்திரா சூப்பரத்தை, ஆனால் யாருக்கும் சந்தேகம் வராதா அப்படின்னும் போது இங்கே பாரு, இந்த குப்பியை பத்திரமா கொண்டு போ, அதனால் யாரும் டீ போடுற சந்தர்ப்பத்தில் எப்படியாச்சும் அதை கலந்து விட்டுரு, கண்டிப்பாக அவன் பொழைக்க வாய்ப்பே இல்லை, குடிச்சா அடுத்த நொடியே போய் சேர்ந்துருவான் அப்படின்னும் போது சரியிட்ட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு நம்ம சந்திரா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா வழக்கம் போல் சாமுண்டீஸ்வரி வழியில் கிளம்பிடுறாங்க. அப்போது நம்ம ரோகிணி டீ போட்டுட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து சந்திரா வராங்க. இங்கே பாரு, என்ன பண்ணிகிட்ருக்க, கொடு நானே டீ போடுறேன் அப்படின்னும் போது என்ன சித்தி புதுசாக இருக்குது, கிச்சனுக்குள்ளேலாம் வரீங்க அப்படின்னும் போது ஏன் நான் போடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சித்தி, கேட்டேன், நானே போட்டுட்டேன், நானே கொடுக்குறேன் அப்படின்னும் போது இல்லை ஒரு புருஷன் மயில் ஒன்று கூப்பிட்டான் அப்படின்னும் போது சரி நான் அவருக்கே டீ கொண்டு போகிறேன், நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க சித்தி அப்படின்னுட்டு உடனே அந்த இடத்துல இருந்து நம்ம ரோகிணி கிளம்பினதும் நம்ம சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டீயில் முக்கியமாக நம்ம கார்த்திக் இருக்கிற டீயில் அந்த இதை கலந்துடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு அவங்களே கையால் எடுத்து கொடுத்துட்டு நேராக நம்ம ரேவதிக்கிட்டே இங்கே பாரு, உன் புருஷனை எனக்கு கண்ணிலேயே காட்ட முடியாது, இந்த உள்ள தனியும் புருஷன் இருக்கான், இந்த டீயை உன் புருஷனுக்கே கொடுத்துரு அப்படின்னும் போது சரிச்சித்தி அப்படின்னுட்டு நம்ம ரேவதி வாங்கிட்டு போய் ராஜா டீ எடுத்துக்கோ அப்படின்னதும் கார்த்திக் டீ எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படியும் பார்த்தோன்னா சந்திரா டீ இனிமேல் நம்ம கார்த்தியை மாட்டி விடணுங்கிற எண்ணத்தை விட தந்திரமாக கார்த்திக் கதையை முடிக்கிறதுக்கு தான் திட்டம் போடுவாங்க. அநேகமாக வாங்க வெயிட் பண்ணி பார்க்க.